பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் விஜயுடைய அரசியல் வருகை அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆயிருக்கு. இந்த 4 மாதங்களில் பல்வேறு வாழ்த்துச் செய்தியை தொடங்கி 2 முக்கிய விவகாரங்களை அவர் கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்து அரசியல் நிலைப்பாடு அப்படின்ற வெவ்வேறுடைய பயணங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்முடன் நினைக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் கட்சி தொடங்கி 4 மாதங்கள் ஆகிவிட்டது. முதல் அரசியல் மேடை அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்துறாரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அரசியல் மேடை இது கிடையாது. விஜய் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர் நடத்துவது, இது செய்யறது அப்படின்றது அவருக்கான ஒரு கேரக்டர் அவர் பில்ட் பண்றாரு. இப்ப அரசியல்ல வரணும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணிட்டாரு. அரசியல்ல வருவதற்கான அந்த முடிவு செய்ததற்கு பிறகு அவருடைய கன்ஸ்பென்சி என்ன, எதை நோக்கி அவருடைய அரசியல் இருக்க போகிறது, அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சோ அதற்கான ஒரு மேடையாக தான் இது இருக்கிறது. ஆனால் இதுல யார் அவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களை. ஏன்னா அந்த செக்மெண்ட்டை பலரும் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான் தற்போது தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருக்கோம். நீங்க திமுகவா இருக்கட்டும், அல்லது அதிமுகவா இருக்கட்டும், அல்லது மற்ற கட்சிகளா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு சீமான தவிர மீதி எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் ஈர்க்கக்கூடிய நடவடிக்கைகள்ல அவர்கள் ஈடுபடுவது அப்படின்றது ஒரு பெரிய என்ன சொல்றது, அதுல ஒரு பெரிய கேப் இருக்கு அவங்களுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும். சோ விஜயுடைய ஓட் பேங்க் என்ன, விஜயுடைய ஆதரவாளர்கள் யார், அவருடைய சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அவர் அந்த யங் ஜெனரேஷனை தான் டார்கெட் பண்றாரு. அதுதான் அவர் பொலிட்டிக்கலா க்ரூம் பண்ண பாக்குறாரு அப்படின்றது தான் இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடந்த முறை விஜய் மாணவர்கள் மத்தியில பேசும்போது நீங்க பெரியாரை பத்தி படிங்க, காமராஜரை பத்தி படிங்க, அதுக்கப்புறம் இந்த தலைவர்களை பற்றி எல்லாம் படித்து அவர்களுடைய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொன்ன போது விஜயுடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத அவர் கோடிட்டு காமிக்கிறாரு. அதே போல கடந்த முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குகளுக்கு பணம் பெறக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் அது தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததுனால அந்த ஒரு மெசேஜை கன்வே பண்ணார். இப்போ இந்த முறை அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றத பார்க்கணும். எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ், கள்ளச்சாராயம், போதைப் பொருள் உட்பட விஜய் அந்த விஷயங்களை எல்லாம் டச் பண்ணுவாரு. ஏன்னா அவர் மாணவர்கள் மத்தியில பேசும்போது இந்த விஷயம் மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இதை பற்றியான அவேர்னஸோ அல்லது இதை பற்றி பேசுவதோ எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அதை செய்வதில்லை. யாருமே அதை அந்த அந்த அவேர்னஸை கூடுதலாக செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் டச் பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்க அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா அவர் வாழ்த்து சொல்லுவது அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷனை உருவாக்குறாரு. இப்ப நீங்க ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ஒரு டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல உருவாகி இருக்கு. அடுத்த முறை ஒரு போன் எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் இல்லையா? சோ அதனால அந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஆக்டிவா பண்றாரு. சோ இதெல்லாம் பொலிட்டிக்கல்ல பப்ளிக்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுதான் இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற அந்த விழாவாக இருக்கட்டும், அல்லது நீங்க வாழ்த்து சொல்றதா இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விசிகே மாதிரி ஒரு கட்சிக்கு அவங்க ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகக்னைஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு விஜய் வாழ்த்து தெரிவிக்கிறாரு அப்படின்னும் போது அதுல ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ஈஸ் பண்ணுது. இல்ல விஜய எப்படி நாம தொடர்பு கொள்வது, விஜயோட எப்படி நாம பேசுவது அப்படின்ற அந்த ஒரு சின்ன இதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த வாழ்த்துக்கு பின்னாடி ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்குறது மட்டும் இல்லாம எதிர்கால நோக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா எதிர்கால நோக்கம் இருக்கு. நீங்க திமுக ரொம்பவே கவலைப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்னன்னா, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்சிகள், காங்கிரஸ் கட்சியும் அதே போல விசிகேவும் விஜய்க்கு அவருடைய பிறந்த நாளின் போது வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போன்லயும் விஜய்கிட்ட பேசி இருக்காங்க. செல்வ பெருந்தகை தொலைபேசியில பேசி இருக்கிறார், திருமாவளவன் தொலைபேசியில் அழைத்து பேசி இருக்கிறார். அப்போ அந்த கான்டாக்ட் அப்படின்றது பாமக தலைவர் அன்புமணிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு இல்லையா? இது திமுகவை மட்டும் நம்ம எதிர்வரிசையில் நிறுத்துற மாதிரி ஆயிடாதா? இப்போ உங்களுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னும் போது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல 2026 ஒரு ஆல்டர்னேட் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா, ஒரு 3வது அணி உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா, அல்லது ஒரு மாற்று அணி உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா
இப்ப இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா விஜய் தான் ஒரு ஆல்டர்னேட் அணியாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அப்ப அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு 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 ரிலேஷன்ஷிப் நீங்க பில்ட் பண்ணணும்ல. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு அரசியல் கடந்து அது ஒரு பேக்டோர் நெகோசியேஷனுக்கான ஒரு வழிவகையாகவும் அது இருக்கும். பாலிடிக்ஸ் எல்லாமே பெர்செப்ஷன் அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிக்ஸ் தானே. நீங்க என்ன பொதுவெளியில பண்றீங்களோ அதை வச்சுதானே மக்கள் வந்து நீங்க எப்படி அரசியல் பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் அவங்க நுணுக்கமா பார்த்து புரிஞ்சுப்பாங்க. இப்ப இந்த தலைவர்களுக்கு அவர் வாழ்த்து சொல்லுவது அப்படின்றது அவர் ஒரு கனெக்ஷனை உருவாக்குறாரு. ரெண்டாவது, நீங்க நடிகர் விஜய் வேற, நடிகர் விஜய்க்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க. பட் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் தன்னை அறிவித்ததுக்கு பிறகு மற்ற அரசியல் இயக்கங்கள் அவரை அங்கீகரித்து அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த அடிப்படையில வாழ்த்துக்களை சொல்றாங்க அப்படின்னும் போது அதுல மற்ற கட்சிகளும் வந்து ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க, அவர் அக்னாலேஜ் பண்றாங்க. அவருடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அது விஜயே வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்ல ஒரு லைட்டா வந்து கோடிட்டு தான் காமிச்சிருக்காரு. ஆனால் அவர் அக்னாலேஜ் பண்றாங்க, அவருடைய பிரசன்ஸ் அக்னாலேஜ் பண்றாங்க. யாருமே அவர் அரசியல் களத்துக்கு வருவதை வந்து எதிர்க்கல, யாருமே அவருடைய அரசியலை விமர்சனம் செய்யவில்லை. மேபி அவர் பேசும்போது அந்த விமர்சனம் எதிர் விமர்சனம் இதெல்லாம் வரும். ஆனால் இந்த சமயத்துல விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸ், விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி, இது எல்லாமே வந்து அரசியல்ல ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படின்றது தான் வந்து மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை ஆமோதிக்கிறார்கள். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அரசியல் கட்சி தொடங்குறதா அது அறிவிச்சு 4 மாதங்கள் ஆயிடுச்சு. இதுல 3 தேர்தல்களை விஜய் புறக்கணிச்சிருக்காரு. ஒன்னு மக்களவை தேர்தல், இன்னொன்னு உள்ளாட்சி தேர்தல், இன்னொன்னு இடைத்தேர்தல். இந்த 3ஐயும் புறக்கணிக்கிறதா நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ஏன் இந்த நிலைப்பாடு விஜய் எடுக்கணும்? சரி, உங்களுக்கு ஒரு தேர்தல்ல டைரக்டா நம்ம போட்டியிடுறோம் அப்படின்னா அந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வியை வைத்து அவருக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத கணிப்பாங்க. இப்போ 2026 தான் என்னுடைய இலக்கு, ஃபுல் ஃபிளெஜ்டா அப்பதான் நான் வந்து களத்துல இறங்க போறேன் அப்படின்னும் போது அதற்கான தயாரிப்பு வேலைகள்ல அவர் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அப்ப இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய தேர்தல்கள் அல்லது எதிர்வரக்கூடிய ஒரு பை எலெக்ஷனோ அல்லது ஒரு உள்ளாட்சி தேர்தலையோ அவங்க போய் வந்து போட்டியிடுவது அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த தேர்தல் தான் வந்து முதல் மதிப்பீடாக எடுத்துக்கொள்வார்கள். உங்களுக்கு அரசியல்ல விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது 2005ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுறாரு. தேர்தலில் போட்டியிட்ட அந்த டைம்ல வந்து அவருடைய ஓட் பேங்க் அப்படின்றது 8% அப்படின்றது வருது. அப்ப எல்லாரும் வந்து வியந்து பாக்குறார்கள். ஓகே, விஜயகாந்த் கட்சி புதுசா ஆரம்பிச்சாரு, ஆனா 8% அவருக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னும் போது அப்பதான் நம்ம ஒரு 3வது ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பேசுறாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த களம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இப்ப நீங்க விஜய் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல கேண்டிடேட் போட்டு உள்ள வந்திருந்தாருன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிஸ்ரப்ஷன் தான் இருந்திருக்கும். விஜயாலையும் ஜெயிச்சிருக்க முடியாது, மற்ற கட்சியினரும் வந்து யாரும் வந்து யாருடைய வெற்றி தோல்வியை இவருடைய வாக்குகள் என்பது பாதித்திருக்கும். ஆகவே அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஈடுபடாம அவருடைய குறிக்கோள் என்பது 2026, அதை நோக்கி அவர் வந்து டிராவல் பண்றாரு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, விஜயுடைய அரசியல் இயக்கம் தொடங்கியதுக்கு பிறகு விஜயுடைய அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய அந்த அவருடைய ரசிகர்கள்லாம் எந்த அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் சம்பந்தமான ஒரு புரிதல் அப்படின்றது அவருடைய ஓட்டர் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் தான் அப்படின்றத அவர் பிரைம் ஃபோக்கஸா வைக்கிறாரு. அவங்க இப்போ அவங்க ஏஜ் கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து ஒரு 17 வரைக்கும் இருக்கும். அடுத்த வருஷம் ஒரு முதல் முறை வாக்காளர்கள் ஆக போறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம அரசியல் விழிப்புணர்வு இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறது சரியா? இல்ல, உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அப்படின்றது நீங்க வந்து பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வர்றதுதான் வந்து அரசியல் கிடையாது. அதே மாதிரி சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல வர விஷயங்கள்லாம் அரசியல் கிடையாது. பட் அதுதான் வந்து ஒரு தலைவருடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அந்த ஜெனரேஷனை வந்து நீங்க எப்படி அரசியல் படுத்த போறீங்க? இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது முற்றிலுமாக முடிந்து விட்டது. உங்களுக்கு கல்லூரிகள்லயோ அல்லது பள்ளிகள்லயோ
அந்த அரசியல் கலாச்சாரம் அப்படின்றது முற்றிலுமாக இவங்க என்ன பண்ணாங்க, மெரிட், அட்டானமஸ் ஆக்க போறோம், அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கல்வியுடைய தரத்தை உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் அரசியலில் ஈடுபடுவதோ அல்லது அரசியலை உற்று நோக்கக்கூடிய அந்த தன்மையோ அதை வந்து நீர்த்து போக செய்து விட்டார்கள். நீங்க இன்னைக்கு காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 2 காலேஜஸ்ல மட்டும்தான் பொலிட்டிக்கலா கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்டூடெண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோ அல்லது ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. நீங்க மாணவர்களுடைய போராட்டம் எங்க அப்படின்ற அந்த கேள்வி என்பது எழுகிறது இல்லையா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல மாணவர்களை ஒரு திசையை காட்ட வேண்டும் அப்படின்றது அரசியல் கட்சிகளுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். திமுகலையும் இளைஞர்கள், இளம் தலைவர்கள் மாணவர்களை இப்ப விஜய் குறிவைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக முக்கியமாக ஒரு கேள்வி இருக்கு. 2026 தான் தன்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா விஜயகாந்த் தேமுதிக தொடங்கி 10 வருஷம் ஆச்சு. ஏறக்குறைய அந்த 8% ஓட் ஷேரை தொடர்றதுக்கு 2 தேர்தலை சந்திச்ச பிறகுதான் அந்த 8% ஓட் ஷேர் அவங்க எடுக்கிறாங்க. 8 வருஷத்துக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சியும் அந்த 8% ஓட் ஷேர் மாநில அரசு அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த 2 கட்சியில இருந்து விஜய் எப்படி மாறுபட்டு நிற்பார்? 2026 ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்கா? ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றது எனக்கு இப்போ இட்ஸ் டூ ஏர்லி, நீங்க அதை கணிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்த உடனே மக்கள் வந்து வாங்கய்யா நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து தூக்கியும் கொடுத்துட மாட்டாங்க. அவருடைய அரசியல் நடவடிக்கை என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்ப்பாங்க. எதை சார்ந்து அவருடைய அரசியல் நடவடிக்கை இருக்கிறது, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு, எந்த இஷ்யூ அவர் டச் பண்றாரு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து கூர்ந்து கவனிப்பார்கள். நீங்க இந்த வாரம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஹை பொலிட்டிக்கல் இம்பாக்ட் வாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா உங்களுக்கு 2-3 விஷயங்கள். ஒண்ணு, அவர் கள்ளக்குறிச்சிக்கு போனது, அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே அதுக்கு இம்மிடியேட்டா ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரசியல் ரீதியாக சிந்திக்க தொடங்கி விட்டார். ஏன்னா அந்த இடத்துக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நாம போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து அவர் யோசிச்சது, அங்க போனது, இது எல்லாமே வந்து கவனிக்கப்படுகிறது. நீங்க அதுக்கப்புறம் தான் விஜய் மீது பல விதமான விமர்சனங்கள் அப்படின்றது உருவாயிருச்சு. சமூக வலைதளங்கள்ல மற்ற கட்சியினர்லாம் வந்து குறிப்பா திமுகவினர் அவரை விமர்சிக்கிறாங்க. இவர் எதுக்கு அங்க போனாரு, அந்த வீடியோ எல்லாம் போட்டு பாருங்க, இது ஒரு டிராமா. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு. ஒன்னு, குடியுரிமை சட்ட திருத்தம் அமலாகும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சு இந்த ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வெளியிட்ட பிறகு ஒரு நிலைப்பாடு அறிவிச்சாரு. இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட். இதை கடந்து நீட் விவகாரம் தேசிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. வினாத்தாள் கசிவு அப்படின்றது பிரச்சனையா இருக்கு. விஜய் தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பிக் அண்ட் சூஸா இல்லையா? அது உங்களுக்கு இஷ்யூல தான் நாங்க பேச முடியும். நீங்க இப்போ இந்த எல்லா இஷ்யூலயும் பேசுறது அப்படின்றது வந்து அது சரியா இருக்குமா அப்படின்றது தெரியல. மேபி அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதுவாக இருக்கிறது. ஏன்னா முக்கியமான பிரச்சனைகள்ல நாம நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படின்றதுனால தான் சிஏஏ இதை பற்றி எல்லாம் பேசினார்கள். பட் அதுலயும் வந்து ஒரு விமர்சனம் அப்படின்றது இருந்துச்சு. நீங்க மோடி அரசாங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை போடாம மொத்தம் பொதுவா நீங்க வந்து ஒரு இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பட் எனக்கு என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அவர் ரியாக்ட் பண்றாரு அப்படின்றத நான் பாக்குறேன். நீங்க பிளவுவாத அரசியலை செய்யும் அந்த அஜெண்டாவை பற்றி அவர் பேசுகிறார் அப்படின்னும் போது அது என்ன அப்படின்றது ஒரு தேடல் அப்படின்றது இருக்கும். மேபி அவருடைய கட்சிக்காரங்களுக்கு, அவருடைய ஃபேன்ஸுக்கு, அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு சரி ஏதோ ஒரு விஷயத்த பத்தி விஜய் சொல்லி இருக்காரு, அது என்ன விஷயம் அப்படின்னு அவங்க போய் தேடுவாங்க, படிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. மேபி அந்த மாதிரி கூட நம்ம வந்து அதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அவரு பிக் அண்ட் சூஸ் பண்றது இல்ல. இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது. அவர் ஒரு சினிமா ஸ்டாரா இது வரைக்கும் இருந்திருந்தாருன்னா அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணி இருக்க மாட்டாரு. இப்ப ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு தூத்துக்குடி சம்பவம் நடக்குது, ரஜினிகாந்த் நேரடியாக அங்க போறாரு, சமூக விரோதிகள் தான் இதற்கு காரணம், ஊடுருவிட்டாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்த உடனே அரசியல்ல இருந்து ஓய்வு பெறுகிறேன், நான் வரல அரசியலுக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்கு ரஜினிகாந்திடம் இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரலையே. மற்ற நடிகர்கள் யாரும் அதை பேசவில்லையே. சோ ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த அரசியல் ஆர்வம் இருக்கு அப்படின்னும் போது இது பொதுமக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயம். இது பொதுமக்களை ரஜினிக்கும் விஜய்க்கும் இதுதான் வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல 2 பேரும் எப்படி அணுகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.